அஸ்ஸலாமு அலைக்கும். ஓம்ஸ் லா வெரிஃபிகேஷனை டிஜிட்டல் மீட்டர் வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் +2 ப்ராக்டிக்கலில் என்பிஎன் டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக், பிஎன் டயோடு கேரக்டரிஸ்டிக், ஜெனர் டயோடு ஃபார்வர்டு ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக், லாஜிக் ஐசி ட்ரைனர் பேசிக் 6 கேட் ஐசி அதனுடைய வெரிஃபிகேஷன், டிமான்ஸ் லா வெரிஃபிகேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். 7ஆம் தேதி பிப்ரவரி 7ஆம் தேதி +2 மாணவ மாணவிகளுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதனால் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், +2 இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இன்றைக்கி நாம் பண்ணுறது 10th ப்ராக்டிக்கல், அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமை அவங்க பண்ண முடியும். ஓம்ஸ் லா வெரிஃபிகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் பவர் சப்ளை வேணும். இது வேரியபிள் பவர் சப்ளை, இது ப்ளஸ், இது மைனஸு. இப்போ இந்த ப்ளஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாம் ஒரு அம்மீட்டர் அதனுடைய பாசிட்டிவ் கொடுத்துருவோம். அம்மீட்டர் நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு அன்னோன் ரெசிஸ்டர் அதனுடைய ஒரு எண்டு கொடுத்துருவோம். இந்த அடுத்த எண்டை இந்த வேரியபிள் பவர் சப்ளையுடைய நெகட்டிவ் எண்டில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போது இந்த அன்னோன் ரெசிஸ்டர் ஆர்எக்ஸ் இதுக்கு அக்ராஸாக நாம் ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த வோல்ட் மீட்டருடைய ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நமக்கு ப்ளஸ் அம்மீட்டர் வழியாக இங்கே வருது, இது ப்ளஸ்ஸு, இந்த எண்டு இங்கே மைனஸுக்கு போகுது, அதனால் இது மைனஸ். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் பவர் சப்ளை நம்ம வேரி பண்ணும்போது இந்த அம்மீட்டர் இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் எடுத்து நமக்கு ஓம்ஸ் லா V = I × R. இப்போ நமக்கு இந்த அன்னோன் ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வேணும். R = V/I. இப்போ நாம் இங்கே பண்ணுறதில் இந்த வோல்ட்டு நேரடியாக வந்துடும். இந்த அம்மீட்டரில் நாம் ஆம்பியர்லேயே செட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம டிஜிட்டல் மீட்டர் யூஸ் பண்ணுறதால, மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறதுனால அம்மீட்டர் நமக்கு ஆம்பியர்லேயே வந்துடும். அப்படி நேரடியாக டிவைட் பண்ணோம்னாலே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த வேரியபிள் பவர் சப்ளை வேணும். இந்த மாதிரி நம்ம லேபில் இருக்கக்கூடிய 2 to 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் பவர் சப்ளை இதை எடுத்துக்கலாம். இதிலேருந்து நமக்கு ஃபிக்ஸடாக வோல்டேஜ் வரும். இதை வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிவைஸ் எப்படி பண்ணணும்? இப்போ இங்கே நாம் 12 வோல்ட்டு இன்புட்டாக கொடுத்தோம்னா இந்த கண்ட்ரோல் மூலமாக நமக்கு இங்கே அவுட்புட் 0 to 12 வரைக்கும் இது வேரி ஆகும். அந்த மாதிரி இந்த ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த ஐசி இதெல்லாம் போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இதனுடைய அசம்பிளிங் நம்ம சேனலில் ஏற்கனவே எலிமினேட்டரில் ஆட் ஆன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதை எடுத்துகிட்டு போய் இதை பார்த்து இது அசம்பிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த 2 ஆம்பியர் எலிமினேட்டரோட ஃபிக்ஸட் பவர் சப்ளை இதன் மூலமாக வேரியபிளாக வந்துடும். இங்கே எலிமினேட்டர் இங்கே இன்புட் கொடுத்துருவோம். இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் வேரி பண்ணும்போது நமக்கு வேரியபிள் வோல்டேஜ் கிடைக்கும். இதை நமக்கு ஓம்ஸ் லாவுக்கு பயன்படுத்தலாம். இந்த எலிமினேட்டரில் பாசிட்டிவ் லீட் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் லீட் எடுத்துக்கிறோம். இதை கொண்டு வந்து இந்த யூனிட்டில் இங்கே உள்ள பாசிட்டிவ் டெர்ம்லையும் இந்த நெகட்டிவ் டெர்ம்லையும் இதை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இதை இன்புட்டாக கொடுத்துக்கிறோம். ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ 0 இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரோல் வேரி பண்ணோம்னா நமக்கு இந்த வோல்டேஜ் வேரி ஆகும். நமக்கு 10 வோல்ட் வரைக்கும் வருது. இப்போ இதை யூஸ் பண்ணி 0லேருந்து வரக்கூடிய இந்த வேரியபிள் வோல்டேஜை யூஸ் பண்ணி நாம் அந்த ஓம்ஸ் லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி மல்டிமீட்டர் 2 மீட்டர் எடுத்துக்கிறோம். இது வோல்ட் மீட்டர் 20 வோல்ட் ரேஞ்சில் இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது அம்மீட்டர். இந்த அம்மீட்டரை இங்கே 10ன்னு போட்டிருக்கும். இந்த 10 ஆம்ஸ் ஆம்பியரில் டைரெக்டாக இந்த 10 ஆம்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அன்னோன் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாதாரண ஹைலம் சீட்டில் 2 டெர்மினல் போட்டு வச்சுருக்கோம். இந்த வேரியபிள் ப்ளஸ்ஸில் இந்த அம்மீட்டனுடைய ப்ளஸ்ஸு, இது கீழே
இந்த அம்மீட்டருடைய இந்த நெகட்டிவ், இந்த ரெசிஸ்டர், இந்த அன்னோன் ரெசிஸ்டருடைய இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுது. இப்போ இந்த அடுத்த எண்டு வந்து நமக்கு பவர் சப்ளைனுடைய நெகட்டிவ் போகணும். இது நெகட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போ இந்த அன்னோன் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக நமக்கு இந்த வோல்ட் மீட்டரை வந்து கனெக்ட் ஆகணும். இந்த வோல்ட் மீட்டருடைய ப்ளஸ்ஸு, இது அன்னோன் ரெசிஸ்டருடைய இந்த பாயிண்ட்டுக்கு வந்தது. இதுக்கு வந்துடும். இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். பாருங்க, பாசிட்டிவ்லேருந்து அம்மீட்டர், இந்த அம்மீட்டரில் வந்து மல்டிமீட்டரில் நம்ம இந்த மேலே உள்ள டாப் எண்ட் இதில் கனெக்ட் பண்ணணும். 10 ஆம்பியர் செலக்ட் பண்ணிக்கணும். மல்டிமீட்டருடைய அடுத்த எண்டு அன்னோன் ரெசிஸ்டருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இந்த அன்னோன் ரெசிஸ்டருடைய அடுத்த பாயிண்ட் நேரடியாக பவர் சப்ளையுடைய நெகட்டிவ் போயிடணும். அடுத்து இதுக்கு அக்ராஸாக இந்த வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். இதை அக்ராஸாக அந்த வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு அன்னோன் ரெசிஸ்டர் வேணும். இங்கே வந்து நமக்கு அந்த உடன் பேஸில் வைன் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டர் வந்து 4 to 5 ஓம்ஸ் இருக்கும். இப்போ நாம் வந்து 5 ஓம் ரெசிஸ்டர் இல்லை, அதனால் 10 ஓம் ரெசிஸ்டர் 2 எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேரலில் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய ரெசிஸ்டர் வேல்யூ நமக்கு வந்து 5 ஓம் வரும். ரெசிஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த அன்னோன் ரெசிஸ்டருடைய வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு வந்து 5 ஓம் வருது. ஸோ இந்த 5 ஓம் அன்னோன் ரெசிஸ்டரை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரீடிங் எடுக்க வேண்டியதுதான். பேட்டரி எலிமினேட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வோல்ட் செட் பண்ணுறோம். வோல்ட் வந்து முதல்ல 1 வோல்ட், .99 வோல்ட், 1 வோல்ட்டு, 1 வோல்ட்டுக்கு 0.2 ஆம்பியர் வந்திருக்கு. இங்கே 0.99 வோல்ட்டு, இங்கே ஆம்பியர் வந்து 0.2 ஆம்பியர். அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். .5, 0.3, இங்கே 1.5 வோல்ட்டு, இங்கே 0.3 ஆம்பியர். அடுத்து வோல்ட்டு 2 வோல்ட் வைக்கிறோம். வோல்ட் வந்து 2 வோல்ட்டு, ஆம்பியர் 0.4 ஆம்பியர். அடுத்து 2.5, 2.5க்கு 0.5, 2.5க்கு 0.5 ஆம்பியர். அடுத்து 3 வோல்ட்டுக்கு 0.6 ஆம்பியர். இப்போ நம்ம ரீடிங்லாம் எடுத்துட்டோம். அடுத்து கால்குலேஷன் பார்ட். இப்போ இந்த செட்டப்லாம் முடிஞ்சது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். நமக்கு ஓம்ஸ் லா படி V = I × R. இப்போ நமக்கு ரெசிஸ்டர் வேணும். ஸோ R = V/I. இப்போ இந்த கால்குலேஷனில்
இந்த முதல் காலம் எடுத்துக்கிறோம். வோல்ட் வந்து 0.99. முதல் கால்குலேஷன் R ஈக்குவல் டு 0.99 டிவைடட் பை 0.2. ரெண்டாவது கால்குலேஷன் R ஈக்குவல் டு 1.5 டிவைடட் பை 0.3. மூணாவது R ஈக்குவல் டு 2 வோல்ட் டிவைடட் பை 0.4. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 4.95 வருது. இவ்வளோ ஓம்ஸு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 5 ஓம்ஸ் கரெக்டாக இருக்குது. நாம் ஏற்கனவே அந்த அன்னோன் ரெசிஸ்டருடைய வேல்யூ பார்த்தோம். அது வந்து 5 ஓம் தான் இருந்தது. அங்கே 5 ஓம் இருக்குது. ஸோ அந்த 5 ஓம் ரெசிஸ்டர் நாம் வந்து ஓம்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் வந்து அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கும். ஸோ ஓம்ஸ்லா வெரிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள், ஈஸி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். பாய்.